அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே பொங்கலுக்கு புது அரிசி, பருப்பு, வெல்லம் எல்லாமே புதுசு தான் வாங்கி வைப்பேன். நான் அடுப்புக்கு மேலே இருக்க செவத்தில் ஒரு கோலம் மாதிரி நான் போட்டுருவேன் மஞ்சள் வச்சு. அப்புறம் அடுப்பில் மட்டும் ஒரு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுருவேன். இப்போ நான் குக்கரில் தான் பொங்கல் வைக்க போகிறேன். அந்த குக்கரில் சுற்றி மஞ்சள் தடவி 3 பக்கம் குங்குமம் வச்சுருவேன். இதே மாதிரி வெண்பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு இன்னொரு குக்கரில் அதே மாதிரி செஞ்சு வச்சுருவேன். இப்போ நான் 1.5 கிளாஸ் அரிசி 1 கிளாஸும் 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு 6 கிளாஸ் தண்ணி வைப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் ஒரு வாட்டி களைஞ்சி தண்ணியை கீழே ஊற்றிட்டு மிச்சம் எல்லாம் கழுவுற தண்ணியெல்லாம் நான் அந்த குக்கர்லேயே சேர்த்துருவேன். எங்கள் வீட்டில் பொங்கல் பொங்கிருச்சு. நாங்கள் எல்லோரும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொன்னோம். பொங்கும்போது கேரளாவில் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் கிடையாது. ஏன்னா ஸ்கூல் கூட அன்றைக்கி இருந்துச்சு, ஆஃபீஸ் இருந்துச்சு. இங்கே மஞ்சள் கொத்தெல்லாம் கிடைக்கல. இருந்துச்சுன்னா இந்த குக்கரை சுற்றி கட்டி விட்டுருக்கலாம். இந்த காய்கறிகள் வச்சு தான் நான் குழம்பு வச்சேன். சக்கரவள்ளி கிழங்கும் மொச்சையும் அன்றைக்கி பூசணிக்காய் அது எல்லாமே பொங்கல் அன்றைக்கி சேர்க்கணுன்னு சொல்லி குழம்பு ஃப்ரையு கூட்டுன்ற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ விசில்லாம் அடங்கி நல்லா வந்துடுச்சு. அதில் எவ்வளோ வெல்லம் தேவையோ அந்தளவுக்கு வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்து ஒரு கிண்டினோடனே எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாம் சாமிக்கு வச்சு படைச்சி சாமி கும்பிட்டாச்சு. எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.